ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்துல தெலுங்குல வெளியான சங்கராந்திக்கு வஸ்துன்னாம் அப்படிங்கிற ஒரு காமெடி படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வெங்கடேஷ், ஐஸ்வர்யா ராஜேஷ், மீனாட்சி சௌத்ரி இப்படி பல பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அனில் ரவிப்புடி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். கதையோட ஆரம்பத்துல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு என்ஆர்ஐ வந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ இவருக்கு பலமான பாதுகாப்பும் வரவேற்பும் வந்து சிஎம் கொடுக்குறாரு. இப்படி இருக்கும்போது தான் பாதுகாப்புல இருக்கக்கூடிய இவர் வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல ஒரு பயங்கரவாத கும்பல்னால கடத்தப்படுறாரு. ஸோ கடத்தப்பட்டு எதுக்காக இவங்களை கடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கும்பலுடைய ஹெட் வந்துட்டு ஜெயில இருக்காரு. அவரை ரிலீஸ் பண்ணாதான் இந்த அமெரிக்காவை சேர்ந்த அந்த என்ஆர்ஐ வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. ஸோ இந்த கும்பல் கிட்ட இருந்து அந்த அமெரிக்காவை சேர்ந்தவரை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம ஹீரோவோடைய உதவி வந்து தேவைப்படுது. ஏன்னா அவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. சில பல காரணங்கள்னால அவரை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ தன்னுடைய ஃபேமிலி குழந்தைங்க அப்படின்னு சந்தோஷமா ஒரு கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ கிட்னாப் பண்ண அந்த ஒரு நபரை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம ஹீரோவால தான் முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட போய் சிஎம்மும் அப்புறம் அவரை சுற்றி இருக்கிறவங்களும் போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஆப்ரேஷனில் நுழைஞ்சதுக்கு அப்புறமா அவரை வந்து தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதை சுற்றி நடக்கக்கூடிய கலாட்டாவான விஷயங்கள் வந்து என்னென்ன, அண்ட் இது மட்டுமே இந்த படத்துடைய கதை வந்து இல்லை, இதுக்குள்ள சில ஃபேமிலி ட்ராமாவான விஷயங்களும் வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடணும். இந்த படத்துல பெரிய அளவில் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து சுத்தமா இருக்காது. நிறைய சில்லியான காமெடி, அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளோட தான் இந்த படத்தை வந்து தொடங்குவாங்க. ஸோ அப்பவே நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். ஓகே, இந்த படம் வந்து ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்கும் இப்படி ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயங்களாக தான் போகும் அப்படின்னு. உண்மையிலே இந்த படத்துல வந்துட்டு பல இடங்கள்ல காமெடி அந்த அளவுக்கு செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெங்கடேஷ் அவர்களுடைய பையன்காட்டில் ஒரு சின்ன பையன் வருவான். ஸோ அங்கே வரக்கூடிய ஒரு சில காமெடி ஆகட்டும், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்துட்டு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு சம்பவம் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த சில சீக்வன்ஸ் ஆகட்டும், நம்ம ஹீரோ வெங்கடேஷ் வந்துட்டு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இடையிலையும் அதுக்கப்புறம் தன்னுடைய ஒய்ஃபுக்கு இடையிலையும் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய இடங்களாகட்டும், விடிவி கணேஷுக்கும் சிஎம்முக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு சில காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனில் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நடக்க விடாமல் செய்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணுவார். ஸோ அங்கே நடக்கக்கூடிய சில காமெடி ஆகட்டும், இப்படி படம் முழுக்கவே ஏகப்பட்ட காமெடி சீக்வன்ஸ் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த காமெடியெல்லாம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தில் வந்து சுத்தமாக பார்க்கவே கூடாது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு நிறைய டைலாக்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. மிக முக்கியமாக கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் ஒரு ஆக்ட் சீன் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல வெங்கடேஷ் பேசக்கூடிய ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு பசங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பேசியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு 2.25 மணி நேரத்துக்கு இந்த படம் கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக வந்து இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் என்னடா லைட்டாக போர் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்து லைட்டாக ஏற்படும். ஒரு சில படங்கள் மட்டுமே தான் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே எதிர்பார்க்காம சும்மா போய் உட்காரும்போது நமக்கு கம்ப்ளீட்டாக என்டர்டெயின் பண்ணி அனுப்புகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் தான் இந்த படம். அண்ட் எல்லா படங்களும் வந்துட்டு ஒரு மெசேஜோடையும் ஒரு லாஜிக்கோடையும் பரபரப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. இந்த மாதிரியான காமெடி படங்கள் வந்துட்டு தமிழ்லேயுமே ஆரம்ப காலத்தில் வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. அண்டு தமிழில் இந்த மாதிரி ஒரு சில காமெடி படங்கள் வந்தாலும் நம்ம வந்துட்டு கிரிஞ்சு கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு டப்பிங் படமா, ஒரு தெலுங்கு படமா பார்க்கும்போது கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணும். இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே அவங்கவங்க பெர்ஃபார்மன்ஸ சூப்பரா குடுத்துருந்தாங்க. வெங்கடேஷ் ஆகட்டும், ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகட்டும், மீனாட்சி சௌத்ரி ஆகட்டும், அப்புறம் அவங்களுடைய பையனா வரக்கூடிய அந்த சின்ன பையன், அந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், படத்துல வரக்கூடிய எல்லா காமெடியன்ஸும் அவங்க அவங்க ரோல வந்து சிறப்பாவே பண்ணியிருந்தாங்க. அதேபோல சினிமாட்டோகிராஃபி நல்ல கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலா இந்த படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாராளமா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயும் நல்லா தான் இருக்கு. பட் ஒரு சில பேருக்கு வந்துட்டு வாய்ஸ் அந்த அளவுக்கு வந்து ப்ராப்பரா மேட்ச் ஆகல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு பர்சனலா ஏற்பட்டுச்சு. அண்ட் சாங்ஸும் வழக்கம் போல தான் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.